இப்போ இந்த ஆட்சன்ஸோட வெப்சைட்டுக்கு நம்ம தானே ரீடைரக்டாக வந்துடுவோம். இது வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் எந்த மாதிரி ஆட்ஸ்லாம் நீங்கள் போகணும் அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்றது சொல்லுவாங்க. அண்டு உங்களோட வெப்சைட் எதுவோ அதை நீங்கள் லிங்க் பண்ண சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஆன்லைனில் வெப்சைட் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கு முதல் படியாக இருக்கிறது வந்து கூகுளோட AdSense ப்ரோக்ராம். ஆனால் இது தொடங்காதவங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். என்ன பண்ணால் பிளாக் ஆரம்பிக்கலாம், AdSense அப்ரூவலுக்கு எது தேவை, எது முக்கியம், இப்படின்னு பல கேள்விகள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு பகுதியில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி AdSense எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கான ஒரு டவுன்லோடபிள் செக்லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஆரம்பிக்கலாமா? பிளாகர் AdSense எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ், இதற்கான க்ரைட்டீரியாக்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு AdSense நீங்கள் இன்னும் சைன்அப் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிங்கன்னா நீங்கள் AdSenseல சைன்அப் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட வந்து சொந்தமாக ஒரு வெப்சைட் அண்டு கான்டென்ட் இருக்கணும், அண்டு 18+ ஏஜ் பூர்த்தியாக இருக்கணும். அண்டு ஃபைனலி இந்த மாதிரி பாலிசிஸ், கூகுளோட AdSense பாலிசிஸ்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், கம்ப்ளை ஆகணும். இதில் எதுவும் நம்ம வேறு மாற்று கருத்தே கிடையாது. இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்ததுன்னா AdSenseல உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடச்சிரும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ ஓன் வெப்சைட் மற்றும் கான்டென்ட் உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் வந்து நம்ம சொந்தமாக எழுதியிருக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து இன்னொருத்தருக்கு சொல்லித்தரீங்க, இல்லைனா உங்களோட எண்ணங்களை பகிர்றீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பிளாக் ஆரம்பித்து உங்களோட கருத்துக்கள் அதில் பதிவிடலாம். அஃப்கோர்ஸ் நம்ம எழுதுகிற கான்டென்ட் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அதாவது ஒரு ஒப்பேத்துற மாதிரி சும்மா ஒரு கிளிக் பைட்டுன்னு சொல்கிற மாதிரி கிளிக் பண்ண வச்சுட்டு மக்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது சும்மா அதை வளன்னு ஏதாவது பேசினே இருக்கக்கூடாது. டேரெக்டாக விஷயத்துக்கு போய் நீங்கள் எழுதுகிற கான்டென்ட்டை அழகாக எழுதி முடிச்சிடணும். ஹை குவாலிட்டியாக இருக்கணும், உபயோகப்படுறதா இருக்கணும், எதர் என்டர்டெய்னிங் ஆர் இன்ஃபர்மேட்டிவ் ஆர் எஜுகேஷ்னலாக இருக்கணும் உங்களோட கான்டென்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எழுதுனதுனால இது வந்து ஒரு ஒரிஜினல் கான்டென்ட்டாக இருக்கணும். இது நீங்கள் வேறு இடத்துலேருந்து காப்பி அடித்து இதுலேருந்து AdSense அப்ரூவல் எதிர்பார்க்குறது கஷ்டம். ஒரு ஆடியன்ஸ் அழகாக வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி படிக்கணும். கூகுள் சர்ச் மூலமாகவோ இல்லைனா வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லப்படுற மற்றவங்க வந்து இந்த பிளாக் பாரு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே பரவி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாகாக இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இந்த AdSense அப்ரூவல் ஈஸியாகவும் கிடைக்கும். இது நீங்கள் எப்படி மெஷர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூகுள் சர்ச் கன்சோல் இருக்குது, ப்ளஸ் சில நிறையா வெப்சைட் விசிட்டர்ஸ் மானிட்டரிங் இதெல்லாம் இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு யார் எங்கேருந்து வராங்க, எந்த கேட்ஜெட் யூஸ் பண்ணி வந்து உங்களோட பிளாக் விசிட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டிராஃபிக் மானிட்டரிங் பண்ணி நீங்கள் நிறைய பேர் வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு AdSenseக்கு அப்ரூவ் பண்ணி கிடைக்கிறதுன்றது ரொம்ப சுலபமாக நடக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறைய பேர் விசிட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து AdSenseக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் விசிட்டர்ஸ் வராங்க, படிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறது சுலபமாகும். இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிற AdSense பற்றின எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் மற்றும் க்ரைட்டீரியா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் வடிவத்தில் இந்த வெப்பேஜில் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் போய் சைன்அப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களோட வெப்சைட் ஒரு பிளாகோட HTML ஆக்சஸ் உங்களுக்கு வேணும், ஒரு அட்மின் ஆக்சஸ் தேவைப்படும். ஏன்னா இதில் வந்து உங்களோட சோர்ஸ் கோடு தெரிஞ்சால் தான் நம்மளோட HTML டேக்ஸ் இல்லைனா ஏதாவது பின்னாடி பேக் எண்டில் கோட் அப்டேஷன் இதெல்லாம் பண்ண முடியும். முக்கியமாக கூகுள் அப்ரூவல், AdSense அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் நம்மளோட பிளாகுக்குள்ளே அவங்க வந்து கொடுக்குற கோடு நம்ம வந்து எம்பெட் பண்ண வேண்டியிருக்கும், இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும், காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் தேவைப்படும் பிளாகோடது, அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த HTML ஆக்சஸ் ஏன் தேவைன்னா நீங்கள் தான் அதுக்கு ஓனர் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது கூட உபயோகமாக இருக்கும். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம வேறு யாரோ வெப்சைட் எடுத்து இல்லைனா நம்மளோட வெப்சைட்டை வேறு யாரோ எடுத்து வந்து அவங்களோட வெப்சைட்னு சொல்லி அதை ஓனர்ஷிப் கொண்டாட முடியாது இல்லையா. அதனால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் மிக மிக முக்கியம். அடுத்து பாலிசி கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மோஸ்ட்லி இவங்களோட பாலிசி கம்ப்ளைண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சொல்கிறது வந்து நம்மளோட வெப்சைட் வந்து மக்கள் வந்து விசிட் பண்ணி படிக்கும்போது ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கணும். அதில் படிக்கிறதுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஈஸியாக நேவிகேட் பண்ணி மெனு ஐட்டம்ஸ்லாம் கிளியராக இருக்கா, சைட் பார் பக்காவாக இருக்கா, நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கா, அண்டு ஃபுட்டர் இதெல்லாம் கிளியராக இருக்கா, நமக்கு லிங்க்ஸ் ஹைப்பர் லிங்க்ஸ்லாம் தனியாக தெரியறதா, பாப்பப் அனாவசியமாக எதுவும் இல்லையா, ப்ளஸ் அன்னெசரிலி ஏதாவது ஒரு மால்வேர் வெப்சைட்டுக்கோ இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுறதா, இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் சுற்றி அதை கவர் பண்ணி தான் இவங்களோட பாலிசிஸ்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிக்கிற அனுபவம் கொடுக்கணும் வெப்சைட்டுக்கு, அதுதான் கூகுளோட ஒரு நோக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸி டு நேவிகேட், ரீடைரக்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் கிளிக் பண்ணும்போது அன்னெசரி டவுன்லோட்லாம் நடக்கக்கூடாது, கிளிக் பண்ணுறவர் அந்த யூசருக்கு தெரியணும் நம்ம என்ன பண்ண என்ன நடக்கும்னு. அண்டு
தேவையில்லாத பாப்அப் இந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இது நம்ம கம்ப்ளை பண்ணி நம்மளோட வெப்சைட்டை இதே மாதிரியே ஆட்சன்ஸ் அப்ரூவல் வரதுக்கு முன்னாடியும் சரி வந்த அப்புறமும் சரி இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே வெப்சைட் இருக்குது, அது ரெடியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் சில கேள்விகள் நீங்களே கேட்டுக்கணும். ஸோ உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற கான்டென்ட்டு நல்லா இருக்கா, அது வந்து யூனிக்காக இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இல்லை எஜுகேட்டிவாக இருக்கா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸ்க்கு அது போய் பயன்படுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் நீங்களே உங்களை கேட்டுக்கணும். இது வந்து நம்ம எல்லாருக்கும் எல்லாமே எழுதுகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் எழுதுகிறேன் அப்படின்னு பண்ணாக்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு அழகாக நீச்னு சொல்லப்படுற பர்டிகுலர் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நீங்கள் எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு மிக்ஸ் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் பிளாக் கண்டென்ட்டு எழுதணும். அடுத்தது இந்த மாதிரி மெனு பார் அப்படின்னு சொல்லப்படுற உங்களோட இந்த சைட்டோட நேவிகேஷன் பார் வந்து கிளியராக நீங்கள் அமைச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் நீங்களே ஏதோ ஒரு வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கான்டென்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு கிளியராக இருந்ததுன்னா நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நிறைய விரும்பி படிப்போம், தேடி படிப்போம். ஸோ மேலே ஒரு மெனு பாரோ இல்லை ஒரு நேவிகேஷனல் ஒரு செக்ஷன்ஸ் ஒரு பிரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா கிளியராக அதில் கேட்டகரிஸ் டேக்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு மெனு பாரை நீங்கள் கட்டாயம் போட்டுக்கணும். ஸோ இது எல்லாமே யூஐ, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். அண்ட் யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லபடியாக இருக்கணும். இது வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கிட்டே உங்களோட பிளாக் யூஆர்எல் அமைச்சு பாருங்கள், அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேளுங்க. இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா நீங்கள் கேட்டுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ பிளாக் போஸ்ட் கண்டென்ட்டோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா, இது கிளிக் பண்ணாக்க நமக்கு தேவையான பேஜுக்கு தான் போகிறதா, இல்லை தேவையில்லாமல் வேறு எங்கேயோ போகிறதா, நேவிகேட் ஆகுதா, இல்லை பிளாக் பேஜ் 404 சொல்லப்படுற நாட் ஃபவுண்ட் எரர் வருதா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதற்கெல்லாமே நிறைய டூல்ஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம வேறு வீடியோஸில் பார்க்கலாம். பட் ஒட்டுமொத்தத்தில் பிளாக் படிக்கும்போது இந்த ரீடர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரைட், ஆட்சன்ஸோட சைன்அப் ப்ராசஸ். இதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவை வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட பிளாக் அண்ட் மெயின்லி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அப்போ தான் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் ஆடெல்லாம் நீங்கள் பிளாகில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் வர வருமானம் உங்களோட பேங்க்குக்கு வந்து சேர்கிறதுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் ஒத்துழைக்கும். அதனால் இது முக்கியமாக உங்களுக்கு தேவை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் உங்களோட ஃபோன் நம்பரும் தேவைப்படும் இதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு குவிக் டெமோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, உங்களோட பிளாகர் டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை இந்த மெனு வந்து க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா இந்த 3 லைன்ஸ் மெயின் மெனு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஏர்னிங்ஸ் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற பட்டன் இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, உங்களுக்கு இன்னும் பிளாக் நீங்கள் ஆட்சன்ஸ் ஆரம்பிக்கல அப்படின்னா இதில் சொல்லுவாங்க, when you set up an AdSense account they'll automatically place ads for you in all the best places. ஸோ ஏற்கனவே AdSense இருக்குன்னா உங்களோட யூசர் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து இந்த மாதிரி க்ரியேட் AdSense அக்கௌண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் பிளாகோட யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது இந்த மாதிரி கெட் மோர் அவுட் ஆஃப் AdSense அப்படின்றதுல ஒரு 2 ரேடியோ பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப் பெர்ஃபார்மன்ஸ் சம்மந்தமான இமெயில்ஸ்லாம் அவங்க அனுப்புவாங்க. அடுத்தது உங்களோட கண்ட்ரியை எங்கே சூஸ் பண்ணுங்கள், இந்தியா. அண்ட் இது வந்து அவங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இதை செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் யூஸிங் AdSense அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஆட்சன்ஸ்க்கான உங்களோட ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து நீங்கள் சைன்இன் பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு தான் இந்த கூகுள் ஆட்சன்ஸும் சம்மந்தப்பட்டிருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆட்சன்ஸோட வெப்சைட்டுக்கு நம்ம தானாக ரீடைரக்டாக வந்துடுவோம். இது வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அண்டு எந்த மாதிரி ஆட்ஸ்லாம் நீங்கள் போகணும் அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்றது சொல்லுவாங்க. அண்டு உங்களோட வெப்சைட் எதுவோ அதை நீங்கள் லிங்க் பண்ண சொல்லுவாங்க. இதில் 2வது விஷயம், இந்த ஆட் வந்து நீங்கள் இதை அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இந்த கட்டத்தில் இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும், அப்புறம் உங்களோட வெப்சைட்டை லிங்க் பண்ணணும். இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல்னு செலக்ட் பண்ணிவிட்டு பை டிஃபால்ட் அதுதான் செலக்ட் ஆகிருக்கும். இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேர் அட்ரஸை மொத்தத்தையும் கொடுத்து சப்மிட் பண்ணணும். தட்ஸ் இட். அண்ட் இதுக்கு முன்னாடி போய் பார்ப்போம். இங்கே வந்து கனெக்டிங் தி சைட் லெட்ஸ் கோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட இந்த வெப்சைட் யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து
சைட்டை இப்போ தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சைட் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரிவ்யூ வந்து கூகுள் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது அப்ரூவல் கொடுப்பாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். கனெக்ட் யுவர் சைட் கனெக்ட் ஆகிடுத்து. ரிக்வெஸ்ட் ரிவ்யூ. ஸோ வி ரிவ்யூ த சைட் டு செக் இட் கம்ப்ளைஸ் வித் AdSense ப்ரோக்ராம் பாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் ரிக்வெஸ்ட் ரிவ்யூ அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே எழுதின கான்டென்ட் நேவிகேஷன் இதை பற்றி நம்ம பேசணும் இல்லையா, இது எல்லாமே நீங்கள் அழகாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரிவ்யூ வந்து பிரச்சனையே கிடையாது. அவங்க ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் கொடுத்துருவாங்க. மேக் ஷுர், முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கான்டென்ட் நிறைய ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ ஆட் பண்ணலான்னு சில பேர் கேட்பாங்க. அதில் மினிமம் குவான்டிட்டின்னு எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ளாக் போஸ்ட் நிறைய எழுதுங்க. அதை நல்ல கான்டென்ட்டாக எழுதுங்க, பொறுமையாக எழுதுங்க. இதில் அவசரப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ப்ளாக் போஸ்ட் ஒரு 5 ப்ளாக் போஸ்ட் எழுதினா கூட ஒரு வாரத்தில் ஒரு 30 ப்ளாக் போஸ்ட்டாவது எழுதி முடிச்சிடலாம். அஃப்கோர்ஸ் 2ன்னு வச்சாக்க 10 தான் வரும். நீங்கள் 5ன்னு வச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் 30-35 ப்ளாக் போஸ்ட் எழுதலாம். இது மோர் தேன் இனஃப். இது போதுமான அளவு தான் இந்த நம்பர். முக்கியமாக நீங்கள் நேவிகேஷன் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்டு கான்டென்ட் கிளியராக இருக்கணும். உங்களோட ப்ளாக் போஸ்ட்டுக்குள்ளேயே ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து நீங்கள் வந்து ஹைப்பர் லிங்க் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணலாம் ப்ளாக் போஸ்டெல்லாம். இது எல்லாமே உங்களுக்கு SEOன்னு சொல்லப்படுற சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளாக் போஸ்ட் அமைச்சதுக்கப்புறமா இந்த ரிக்வெஸ்ட் ரிவ்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் கிடைக்கிறது சுலபமாக இருக்கும். AdSense பற்றின மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோஸை பாருங்கள். ப்ளஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ஸை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.